தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் என்ற ஊரில் பிறந்து வடமொழி தமிழ்மொழி இரண்டிலும் புலமை பெற்று ஆறுமுகனை வழிபட்டு வந்த ஒரு தமிழ் துறவி பாம்பன் சுவாமிகள். அவரை பார்க்க தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். திருமணம் முடிஞ்சு சென்னையில் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சுங்க எனக்கு இவருடைய சந்நிதியில் கால் வைக்கிறதுக்கு. ரொம்பவே அற்புதமான அந்த ஒரு தருணத்தை உண்மையிலே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்பட்டு தான் அந்த வீடியோவை பண்ணினேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாம்பன் சுவாமிகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. எனக்கான அனுபவம் அதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க இருக்கிறேன். முதல்ல நம்ம சேனலோட ஹீரோ என்ட்ரி அதை பார்த்துட்டு வாங்க, மற்ற விஷயங்களை நம்ம பேசுவோம். இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா, அகல் விளக்கு வாங்கி விளக்கேற்றுறாங்க, ஊதுபத்தி வாங்கி பின்னாடி புகையுது பாருங்க தொட்டி, அதில் குத்தி வச்சிடுறாங்க. இதுதான் வேண்டுதல். ஸோ இங்கே போன உடனே ஃபஸ்ட்டு இந்த வேலையை நாம் முடிச்சுட்டு அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா நிறைய நபர்கள் பாம்பன் சுவாமிகளை பற்றின பிறப்பு வரலாறு எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஆனால் இங்கே நடந்த முக்கியமாக எங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். 3 மாலை ஒரு அர்ச்சனை பை வாங்கிக்கிட்டு பாம்பன் சுவாமிகளோட சமாதியில் போய் நிற்கிறோம். வெளியில் தான் நின்று கும்பிடணும்னாங்க. நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். உள்ளே இருந்து ஒருத்தர் மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. நாங்கள் அப்படியே குடும்பத்தோடு மேலே போனோம். போய் அவருடைய அந்த சன்னிதானத்தில் அப்படி நிற்கிறோம். நிற்கும் பொழுது என் கையில் இருக்கிற அர்ச்சனை போய் அப்படியே டப்புன்னு கீழே விழுகுது. எனக்கே ரொம்ப ஷாக்காயிடுச்சு. என்னடா கையில் வச்சுருந்த அர்ச்சனை போய் கீழே விழுகுதே அப்படின்னு மறுபடியும் கையில் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம தான் தவறுதலாக விட்டுட்டோம் அப்படின்னு. அதே போல் உள்ள தீபாரத்தனை காமிச்சிட்டு வெளியில் கொண்டு வரையில் எல்லாரும் தொட்டு கும்பிட்டாங்க. நல்லாதாங்க எரிஞ்சிட்டு இருந்தது. நான் போய் தொட்டு கும்பிட அப்படி கை வைக்க போனேன். டக்குன்னு தீபம் அமைஞ்சிட்டு அமர்ந்த உடனே எனக்கு ரொம்ப மனசுக்கு தாங்கவே முடியலைங்க. என்னங்க இப்படி நடக்குது அப்படின்னு எனக்கு ஒரு அழுகழுகையாக வந்துருச்சு. அங்கேருந்து சரி முருகர்கிட்ட போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு முருகர்கிட்ட அர்ச்சனை பண்ணுறதுக்காக போனால் உள்ளே போய் காலடி எடுத்து வைக்கிறோம். உள்ளே இருந்து ஐயர் இங்கே அர்ச்சனை பண்ண வேணாம், நீங்கள் போய் தாத்தா கிட்ட அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு ஒரே அழுகு வந்துருச்சு. என்னடா ஒன்றுமே நல்ல விதமாகவே நடக்கலையே அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காரங்க சரி விடு நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் அங்கேருந்து அர்ச்சனை போய் எடுத்துக்கிட்டு இங்கே பாம்பன் சுவாமிகள்கிட்ட வந்தோம். வந்த உடனே அவர் கேட்டார், அர்ச்சனை இங்கே பண்ணுறது இல்லையேன்னாரு. இல்லை அவங்க தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னா. இல்லைங்க இது வரைக்கும் யாருக்குமே அர்ச்சனை பண்ணதில்லை, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவ்வளவு காற்றுலையும் அவர் அந்த தீபத்தை காமிச்சிட்டு வெளியில் கொண்டு வராது. ஏகப்பட்ட காற்றடிக்குது. ஆனால் அந்த தீபம் அமரவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எந்த இடத்துலையுமே உணரலைங்க. என்னுடைய கணவருக்கு கூட அது ரொம்ப ரொம்ப ஷாக்காகவே இருந்தது. என் பையனும் ரொம்ப ஆச்சரியப்பட்டான், என்னம்மா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு. முருகரோட பால் அபிஷேகம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே போல் பாம்பன் சுவாமிகளோட தரிசனமும் எனக்கு ரொம்ப 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 மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக விருப்பப்பட்டேன். ஏன்னா போயிட்டு கிட்டத்தட்ட இது ஒரு 1 month ஆயிடுச்சு. ஸோ பாம்பன் சுவாமிகள் அப்படின்றத பற்றி ஏகப்பட்ட பேர் என்கிட்ட பேசி பேசி கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்னைக்கு தான் முதல் முறையாக நான் அந்த இடத்துல அடி வைக்கிறேன். எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க இந்த இடத்துக்கு போனதை நினச்சி. எல்லாருமே நான் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன், இது பாம்பன் சுவாமிகளோட திருக்கோவில்னு போட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே இப்படி ஏதாவது ஒரு அமானுஷ்யமோ அல்லது ஒரு அனுபவமோ இருந்திருக்கும். அப்படி இருந்தால் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்னங்க வேலை, ஸ்டீவ் நேராக பிஸ்கட் வாங்கி நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாரு. அதை எடுத்துகிட்டு போய் அங்கே தான் ஏற்கனவே நிறைய பைரவர் இருக்காரு. எல்லார்ட்டையும் போய் ஒன்று ஒன்றா பிரித்து போட்டுட்டு அவங்க கூட விளையாடிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி அவர் தயாராகிட்டார். கையில் வச்சுருந்த அர்ச்சனை போய் தவறி கீழே விழுகிறது அப்படின்றது இயல்பான விஷயம். அப்படின்னாலும் தீபம் உள்ளே காண்பிச்சுட்டு வெளியில் கொண்டு வரையில் எல்லாருக்கும் அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருந்தது. நான் கடைசியாக போய் தொட்டு கும்பிட போகையில் தீபம் அமைஞ்சு போச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்தை கொடுத்தாலும் மீண்டும் முருகர்கிட்ட போகும்போது அந்த இடத்துல அடி எடுத்து வைக்கும் போதே உள்ளே இருந்து ஐயர் இது தாத்தாவுக்கான அர்ச்சனை, நீங்கள் அங்கேயே போய் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லையில் எங்களுக்கு அந்த இடத்துல மனசு வலிச்சாலும் மீண்டும் அதை தாத்தா கிட்ட கொண்டு அர்ச்சனை பண்ணுனது அப்படின்னு நினைக்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க சொல்லும் போது தான் தெரியுது நாங்கள் முருகருக்கு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க, இங்கே நான் எங்கள் யாருக்குமே அர்ச்சனை பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் ஒரு சேர பார்க்கும்பொழுது எல்லாமே எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவங்க. இந்த அனுபவம் எனக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அனுபவமாக இருந்தது. முதல் முறை தரிசனம்,
அதே போல் முதல் முறையாக அந்த இடத்துல நடந்த விஷயங்கள் இது எப்பயுமே என்னை விட்டு போகாதேன்னு அந்த அளவுக்கு அது எனக்கு அவ்வளவு ஆழமான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருச்சு. இது போல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.